நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்கன்னா அக்ரி இண்டெக்ஸ் 2025 உடைய பார்ட் 2 வீடியோங்க. நம்ம டிராக்டர் சம்மந்தப்பட்ட இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்தார் அவங்களுடைய ரீப்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தட்டர்குடி இயந்திரம் டிராக்டரில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற டைப்பு. இதில் பாருங்கள் 5 பெல்ட் வருதுங்க. கீழேயே 3 மேலே 2 பெல்ட் வருதுங்க. 5 பெல்ட் வருது இதில். ஸோ இதில் ஒவ்வொன்றா அவங்களோட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏரியாவுக்கு என்ன தேவையோ அந்த இம்ப்ளிமெண்ட்டும் இங்கே கொண்டாந்து அவங்க இப்போதைக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள். பஞ்சாப்ங்க மேனுஃபேக்சரிங்க. அவங்களுடைய ரொட்டாவேட்டருங்க. சிஎன்சி லூப்ரிகன்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் மேனுஃபேக்சரருங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுவுமே கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த இயரு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கிரீஸுங்க. ஸோ ஆயிலு கிரீஸு இது எல்லாமே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. வேர்ல்ட்ஸ் லீடிங் கிரீஸ் மேனுஃபேக்சரர். சிஎன்சினாவே நல்ல ஒரு ஃபேமஸான இதுங்க. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் அந்தளவுக்கு. ஸோ ஆயிலு கிரீஸு எல்லாமே இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு கொண்டு வந்து இந்த தடவை ஸ்டால் போட்டிருக்காங்க. இதில் 2 மிஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கட்டக்கூடிய இயந்திரம், பெரிய டிராக்டரில் பார் அணைக்கிற மாதிரி இயந்திரங்க இது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நார்த் இந்தியாவுடைய ஒரு கம்பெனி தாங்க, ப்ரோசிங் அப்படின்னு சொல்லிட்டிங்க அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸு. ஸோ மல்டி கிராப் காம்போ த்ரெஷருங்க. ஒவ்வொன்றும் அவங்க ஓன் டைப்பில் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மிஷினே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டோட்டலாக. பார்த்திங்கன்னா ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸுங்க அவங்களுடைய ஸ்டாலு. இதில் பார்த்திங்கன்னா பெரிய ரொட்டாவேட்டருங்க, நார்மல் சின்ன ரொட்டாவேட்டரு, செயின் ட்ரைவ், கீ ட்ரைவ். ஸோ இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹவார்ட் இந்த மிஷின் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரொட்டாவேட்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார் கட்டக்கூடிய இதுங்க, அந்த வரப்பு கட்டக்கூடிய மிஷினு. இது மஞ்சள் புடங்கக்கூடிய இயந்திரம்ங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கீழே இருக்கிற மிஷின் வந்து ரொட்டாவேட்டரில் நீங்கள் வீடியோவில் ஜாயின் பண்ணிங்க. இது வந்து சளிச்சிட்டே வருங்க. உங்களுக்கு மண்ணெல்லாம் விழுந்து மஞ்சளை மட்டும் மேலே எடுத்து போட்டோம். ஸோ இது டிராக்டரில் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஸோ இது நம்ம ஏரியாவில் மினி டிராக்டரில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கல்லக்காய் பிளேட் மிஷின் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிடிஓவில் யூஸ் பண்ணுற டைப்புங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா கல்லக்காய் பிளேட்டுங்க, நம்ம நார்மல் கல்லக்காய் பிளேட் மாதிரியே தான். ஸோ அதில் வந்து கன்வேர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பிடிஓவில் அட்டாச் பண்ணிங்க உங்களுக்கு இப்படி எடுத்து சளிச்சு போட்டுருதுங்க. நீங்கள் எடுத்து பொரிச்சா மட்டும் போதும், அந்த டைப்பில் கொண்டாந்துருக்காங்க. ஸோ இதே வந்துங்க இன்னும் பொரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பொரிச்சு காய் தனியாக கொடி காட்டுக்குள்ளே போட்டு வந்தால் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ அதுக்கு மிஷின் தாங்க இப்போ நம்ம ஏரியாவில் அதிகமாக கள்ளச்செடி நடவுறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஏரியாவில் மெயினாக மிஷின் வந்து தேடிட்டு இருக்காங்க. 35 HP அண்ட் எபோவ் அதுக்கு அதில் தான் யூஸ் பண்ண முடியும் இதையே. ஸோ பெல்ட் டைப்புங்க. ஸோ டபுள் சைடு பெல்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதில் செயின் வருது, கன்வே இருக்குது. ஸோ அவங்களுடைய ஷீட் ட்ரில் மிஷினுங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வச்சுருக்காங்க மிஷினு. ஸோ ரொட்டாவேட்டர்லேயே ஷீட் ட்ரில்லு, நார்மல் ரொட்டாவேட்டருங்க. ஸோ லேண்ட் லெவலரு, ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க இதில். ஸோ இந்த மருந்தடிக்கூடிய இயந்திரங்க நார்மலாக நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். டெய்லர்லேயே நீங்கள் வந்து அதாவது டிராக்டர்லேயே அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த டைப்பில் மிஷின் இருக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குதுங்க. இது வீல் மூவ்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சின்ன மிஷினாக இருக்குங்க. இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு இது பண்ணுற மிஷினுங்க இது. அது வந்து கள்ளச்செடிக்கு, இது வந்து கள்ளச்செடிக்காக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏரியாவில் அதிகமாக பார்த்திங்கன்னா கள்ளச்செடி இருக்கனாலேங்க. ஸோ இந்த மிஷின் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கிரீன்லேண்ட் அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 ரொட்டாவேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுவாக மற்ற இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு பவர் டில்லர் கம்பெனிங்க.
பிசிஎஸ்ன்னு சொல்லிட்டுங்க அவங்களுடைய ஒவ்வொரு டைப்பான வீடர் மிஷினு இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, பவர் வீடர்ஸு. ஸோ இவங்க இதில் பார்த்தீங்கன்னாங்க தட்டு வந்து அறுத்துங்க கத்தை கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக தட்டை இருக்கிற மாதிரி மிஷினுங்க. ஸோ இது வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாங்க தட்டை அறுத்துங்க சென்ட்ரல் எடுத்து கொண்டு போய் பின்னாடி வந்து உங்களுக்கு கத்தை கட்டி கொடுத்துருங்க. ஸோ இது வந்து அந்த டைப் மிஷினு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து இதில் வச்சுருப்பாங்க இந்த டேங்க்கில். ஸோ நார்மல் நம்ம கலக்கா பிளேட்டுக்கு அதாவது தட்டு மிஷினுக்கு என்ன மாதிரி பிளேடு வருமோ அதே டைப் தாங்க. ஸோ அதில் வந்து இந்த சென்டரில் இதில் கட் பண்ணி சென்டரில் கொண்டு போய் இங்கே கத்தை கட்டி அடி போட்டு வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல சிஸ்டம்ங்க. ஸோ ரொம்ப ஹைட்டான தட்டுக்கு செட் ஆகாது, ஒரு மீடியமான ஹைட்டு கம்பு இதுக்கெல்லாம் செட் ஆகும். ஸோ மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு போகிற மாதிரி தான் நம்ம சோளத்தட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. இது பார்த்திங்கன்னாங்க இந்த வீல் டிஸ்க்குங்க, டிராக்டருக்கு தேவையான ரிம்மு டிஸ்க்குங்க இது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன வேணாலும் இவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி. ஏதோ ரிம்மு டிஸ்க்கு வேணால் நம்ம டேரெக்டாக இவங்ககிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா டிராக்டர்ஸுமே வச்சுருப்பாங்களாட்டிருக்குங்க. ஸோ இது பாருங்கள் சுராஜோட பழைய டைப்பில் வந்துருக்குங்க அந்த டிஸ்க்கு, ரிம்மு எல்லாமே பிளேட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறாங்க. எல்லா டிராக்டருக்குமே இருக்க மாட்டிருக்கு. ஸோ இது வந்து பேடி யூசேஜில் யூஸ் பண்ணுறாங்களேங்க அதுக்கான இதுங்க இது. ஸோ அந்த டயருக்கு வந்து டிஸ்க் வந்து ஒவ்வொரு டயருக்கு தகுந்த மாதிரி டிஸ்க் வரும். ஸோ கேஜுவல் இல்லாமல் நம்ம பேடி ஸ்பெஷல் டயரில் இந்த மாதிரி டிஸ்க் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்வெஸ்ட்டுக்கு இந்த டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னாங்க ஹானஸ்டி பேரிங் ஸ்டோரு. எங்களுடைய பேரிங்ஸுங்க பேரிங்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொண்டுருக்காங்க. அதாவது மற்ற அட்டாச்மெண்ட்ஸு பேரிங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸ் பேரிங்னு, சின்ன பேரிங்லேருந்துங்க பெரிய பேரிங் வரைக்கும் எல்லாமே டிராக்டருக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதமான பேரிங்கும் இருக்குதுங்க அவங்ககிட்ட. மற்ற ஜாயிண்ட்டு ஷாஃப்ட் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்து இதில் பார்த்திங்கன்னாங்க ரோஷன் என்டர்பிரைசஸ் டெல்லிங்க இவங்க. இதில் பார்த்திங்கன்னா அதாவது ரொட்டாவேட்டருக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஜாமானுமே இருக்குதுங்க. ரொட்டாவேட்டருக்கான பட்டாங்க, ஜாயிண்ட்டு, இந்த ஸ்ப்ரிங்குங்க எல்லாமே இருக்குதுங்க. ரொட்டாவேட்டருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. கப்பில் இருந்துங்க எல்லா ஸ்பேர்ஸ் வச்சுருக்காங்க ரொட்டாவேட்டருக்கானது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டு முத கொண்டும் கிடைக்க மாட்டிருக்குங்க. இங்கே கீழே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க இமேஜில். இன்ஃபார்ம்னு சொல்லிட்டுங்க இவங்களோட ஒரு 3 ரொட்டாவேட்டர் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. எம்ஃபார்ம்னு சொல்லிட்டுங்க இவங்களுடைய ஒரு 3 ரொட்டாவேட்டர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா கேடிவி ரோல் கிங்னு சொல்லிட்டுங்க இவங்களுடைய இந்த பேலருக்கு ரொட்டாவேட்டருக்கு செயினுங்க. ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செயின், இந்த மாதிரி செயினு, ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் எல்லா டைப் ஆஃப் செயின்ஸுமே உங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸோ இதில் பாருங்கள் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சைஸில் வேணாலும் கிடைக்கும். ஸோ உங்கள் கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா எஸ்பிஜே அவங்களுடைய இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரோட்டரி டில்லர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர். ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்திங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொட்டாவேட்டருக்கு என்னென்ன தேவையோ, அதாவது அந்த கீர் வீலுங்க, பல்லு வீலு, ஜாயிண்ட்டுங்க, இது மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து செட் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே வந்தங்காட்டி உங்களுக்கு ஃபஸ்ட் டேவே எடுத்து போடணும், அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும், எல்லோரும் வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே வந்துட்டோம். ஃபஸ்ட் டே நேரமாகவே வந்துட்டேங்க. ஸோ ஏசியில் பார்த்திங்கன்னா அவங்க ஹார்வெஸ்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க, பெல்ட் ஹார்வெஸ்டரு. ஸோ இந்த டிராக்டர்ஸ் எல்லாமே இன்னும் எது கொண்டு வரலைங்க இந்த டைம். லாஸ்ட் டைம் கொண்டு வந்துருந்தாங்க. பார்த்திங்கன்னாங்க விஜய் வில்லர்ஸ் இவங்களுடைய ஸ்டாலுங்க. ஸோ பவர் வீடருங்க, பவர் டில்லர்ஸ் இதெல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. காம்கோ. ஸோ ஒவ்வொரு ஹெச்பி ஒவ்வொரு பவருக்கு ஏற்ற மாதிரியான பவர் டில்லர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹால் ஏங்க, ஹால் ஏக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னாங்க ட்ரிப் இரிகேஷன் பற்றி தான். அதுக்கு கேட் வால்வு, பைப்ஸுங்க, ஆட்டோமேட்டிக்கு, இது எல்லாமே ஹால் ஏல இதுதாங்க இருக்கும்.
போர் மோட்ருங்க, கேட் வால்வு, இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், இதெல்லாம் தாங்க ஹால்லேயே பூரா இருக்கும். பிங்க அடுத்தது ஹால் பிக்குள்ளே பார்த்தீங்கன்னாலுங்க அதர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதாவது இந்த கட்டரு, கத்திங்க, கருவாள், இது மாதிரியான மற்ற இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இதுலேயே 1-2 பார்த்தீங்கன்னா இந்த டில்லருங்க இதெல்லாமே இங்கே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் இந்த கார்டனுக்கு தேவையானது, பவர் வீடரு, டில்லருங்க எல்லாமே டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. கட்டுறங்க எல்லாமே இருக்குதுங்க. இதில் ஹால் பியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே இருக்குங்க, அதாவது அக்ரிடெக்கு அவங்களுடைய டிராக்டர் ரிலேட்டட் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது மினி டிராக்டருக்கு ரொட்டாவேட்டருங்க, பெரிய டிராக்டருக்கு ரொட்டாவேட்டரு, டபுள் சைடுங்க, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு இருக்கிறாங்க, KEW. அவங்களதில் பார்த்திங்கன்னாங்க மாட்டுக்கு தட்டாரிக்கூடிய மிஷினுங்க அது வச்சுருக்காங்க. அதுபோக இது பார்த்திங்கன்னாங்க சட்டர் மிஷினுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷினுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மினி டிராக்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களுடைய ரொட்டாவேட்டருங்க. இது வந்து சாஃப் கட்டுருங்க, அவங்களுடைய பெரிய டைப்புங்க. கன்வேயரில் பார்த்திங்கன்னா வச்சு இது பண்ணுற மாதிரிங்க அது. ஸோ இது மாதிரி கட் பண்ணி போடுது. ஸோ பெரிய பெரிய பண்ணைக்கு யூஸ் ஆகுங்க இதெல்லாம். சாஃப் கட்டர் பாருங்க இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் சைஸ் வேரியண்ட்டாக மாறுங்க. இம்ப்ளிமெண்ட்ஸுங்க, ரொட்டாவேட்டருக்கான பிளேடு, பவர் ட்ரில்லர் பிளேடுங்க, எல்லா பிளேடுமே வச்சுருக்காங்க. C டைப்பு, L டைப்பு, J டைப்பு, எல்லாம் ஒவ்வொரு பிளேட் டைப்புமே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு பிளேடுமே கொண்டாந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். L டைப்பு, C டைப்புங்க. Lலேயே பார்த்தீங்கன்னா HDன்னு ஒன்று மாடலுங்க, KBOன்னு ஒரு மாடலு, LJFங்க, MTL20, ஒவ்வொரு பிளேடுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இங்கே. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நியூ லான்ச் பிளேடுங்களாமா, கொங்கு அக்ரோங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஜெயமுருகன் அக்ரோ லிங்க்ஸுங்க. ஸோ இவங்களுடைய தேங்காய் மட்டை அரிக்கிற மிஷினுங்க, அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து மினி டிராக்டருக்கு, பெரிய டிராக்டருக்குங்க, டோ பண்ணிக்கிற டைப்லேயே பெரிய டிராக்டருக்குங்க, பால் கறக்கிற மிஷினு, தட்டரைக்கிற மிஷினுங்க, மசால் பில் அரைக்கிற மிஷினு. ஸோ இவங்க கான்டாக்ட் நம்பர் இதிலே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் வில்லேஜ் சொல்யூஷன்ட்டுங்க, சித்தோட்டில் ஈரோட்டில் இங்கே இருக்குங்க இவங்களுது. இது பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு தேவையான எல்லா விதமான ஸ்பேர்ஸுமே இருக்குங்க. ஜாயிண்ட்லேருந்துங்க, ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஸ்பேர்ஸு எல்லாமே இருக்குங்க. ரொட்டாவேட்டருக்கு தேவையான ஹெட்டுங்க, மினி டிராக்டருக்கு பிளேட்டுங்க, கீர் டிரைவுக்கான பல்வீலு எல்லாமே இருக்குங்க. எல்லா விதமான ஜாமானுமே இருக்குது பாருங்கள். செயின் டிரைவுக்கான ஸ்பேர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இவங்ககிட்ட. பாருங்கள், சைடு கப்பு, தட்டறுக்கிற மிஷினுங்க. உங்களுக்கு அதாவது டில்லர் டைப்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆகி வந்துடுதுங்க, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. ஸோ இந்த மிஷின் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே ஒரு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வேறு கம்பெனிங்க, ரீப்பர் தான். ஸோ ஓன் யூஸ்க்கு ஒரு 10-20 ஏக்கரா நான் தட்டை தான் அதிகமாக விதைப்பேன் அப்படிங்கிற கம்பு இது மாதிரி தான் அதிகமாக விதைப்பேன், நீங்கள் இது எடுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்வான் அக்ரோங்க, அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளேடுங்க, ஸோ அவங்களுடைய ரொட்டாவேட்ரு. ஸோ நம்ம ஏரியாவில் ஒரு கஸ்டமர் வந்து வச்சுருக்காங்க ரொட்டாவேட்ரு. ஸோ அவங்க அதர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ மினி டிராக்டருக்கான ரொட்டாவேட்டருங்க.
ஸோ நார்மல் ட்ரைலேண்ட் யூசேஜ், பேடி ஃபீல்டு யூசேஜான ரொட்டாவேட்ரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாரத் அவங்களுடைய ரொட்டாவேட்ரு, அதாவது பார்த்திங்கன்னா ஜேஎஸ் அக்ரோ பாரத் அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா பாரத் வேலர் லாடி கிளாஸ்டருங்க, வேல் ரோல். அதாவது பார்த்திங்கன்னா இதில் நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்க, நல்ல ஃபேமஸ் மூவிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வரப்பு கட்டுறதுங்க சேத்தோட வயலில். இது பார்த்திங்கன்னா பேலருங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இதில் வந்துங்க போல் ஹோல் டிக்கர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மிஷின் பாருங்கள் ரொட்டாவேட்டர் எப்படி இருக்குன்னுங்க. கம்பெனி ஃபிட்டடாகவே இந்த பிளேட் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பின்னாடி பாருங்க உங்களுக்கு பைக்குக்கு வர சேக்கப்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஆக்ஷனிங்க்கு. ஸோ வாழை மிஷின் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, வேறு லெவல் மிஷினுங்க. சைடு பட்டா எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு. ஸோ பிளேடு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வேறு பிளேடு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 2-3 டைப் பிளேடு வச்சுருக்காங்க. இன்ச் கணக்காக அகல மாறி வருங்க. பேலர்லேயே ஃபேமஸான ரெட்லேண்ட்ஸ் நிறுவனங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் டைப் மாடல் பேலர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்ன கட்டுங்க, அதாவது உங்களுக்கு வந்து கட்டு வந்து ரவுண்டு சைஸ் சின்னதாகவும் அகலம் வந்து எச்சாகவும் வருங்க. ஸோ 330 இந்த மாடல் SBA 330ங்கிற மாடலு. ஸோ 1209 இது வந்து நார்மல் மாடல் பெரிய கட்டு பேலருங்க. இது வந்து ஸ்கேல் இல்லாமல் நார்மல் டைப் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் வந்து பெஸ்ட்டுங்க. ஸ்கேல் பாருங்க, இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பேலருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வருங்க மிஷினு. ஸோ ரொம்ப பெரிய ஃபீல்டுக்கெல்லாம் செட் ஆகுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் ஓட்டுருக்குங்க, லோடர் இது மாதிரி அந்த டைப் மிஷினுங்க. ஸோ ரோன் யூஸ்க்கு ஒரு 10-20 ஏக்கரா வச்சுருக்காங்க. தேங்காய் எடுக்கிறதுக்குங்க, கல் மண் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ அடுத்து அவங்களுடைய ஹேர் ரேக்குங்க. ஸோ அடுத்து அவங்களுடைய ரொட்டாவேட்டர்ஸுங்க. ஒவ்வொரு ரொட்டாவேட்டராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ 36 பிளேடுங்க, 42 பிளேடு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேமில் ஒவ்வொரு சீரீஸில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஹெவி மிஷின்னு. புல் நிறுவனத்துடைய பேக் டூல் ஓடுறங்க. இது நம்ம ஒன்று வெளியில் பார்த்துருந்தோம் 4 வீல் டிரைவ் மாடலு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவ் மாடலுங்க. ஸோ இங்கே புக் பண்ண ஸ்டால் ஆஃபரில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ரண்ட் லோடருங்க, சின்ன லோடரு. ஸோ இது நம்ம ஏரியாவில் கூட ஓடிட்டு இருந்துச்சுங்க. நம்ம கண்ணுக்கு சிக்கனா நீ அடுத்து அதோடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்துடலாம். புல் நிறுவனத்துடையங்க டிராக்டர் அட்டாச்மெண்ட்டுங்க, ஃப்ரண்ட் லோடருங்க, பேக் ஹூங்க, பேக் ஹூ லோடரு. இதெல்லாமே இங்கே புக் பண்ணிங்கன்னா ஸ்டால் ஆஃபரோடு இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாண்டியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. 41 HP, அதாவது 5105 வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க 2 வீல் டிரைவில். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜேசிபி பேக் ஃபுல் லோடர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா விற்கக்கூடிய விலைக்குங்க. ஸோ இது மாதிரி ஓன் யூஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் லோட் பண்ணுறதுக்குங்க, ஓன் யூஸ்க்கு வச்சுருப்பாங்க நிறையா, அந்த பீஸ் அண்ட் எம்ஸ் அண்ட் லோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம். ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய வண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சுருப்பீங்க, ஒரு டெய்லர் வச்சுருப்பீங்க, அதில் லோடு பண்ணுற போதுங்க இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி லோட் பண்ணி மறுபடியும் கழட்டி விட்டுங்க நீங்கள் டெய்லரை மாட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஒரு வண்டியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாங்கங்கிற மாதிரிங்க, அதுலேயே ஒன்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லான்ச்சிங்காக நிற்கிதுங்க ஒரு இம்ப்ளிமெண்ட்டு. பார்த்திங்கன்னாங்க எஸ்ஐடி மிஷினரி அவங்களுடைய மருந்தடிக்கூடிய இயந்திரம்ங்க. ஸோ இது வந்து மினி டிராக்டரில் அட்டாச் பண்ணிக்கலாங்க. இதில் மருந்து ஊற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் கொண்டு போய்ங்க. இந்த ஓஸ் இருக்குது, இது எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் கொண்டு போய் மருந்து அடிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இதே வந்து ஒவ்வொன்றும் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்து மாறி வருங்க. பெரிய டேங்க் வரும், சின்ன டேங்க்கு,
நம்ம எவ்வளோ லிட்டர் தேவையோ அத்தனை லிட்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேங்க் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிடிஓவில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிடிஓவில் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி. எஸ்விபி அவங்களுடைய ஸ்டாலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க மட்டை அரைக்கிற மிஷினு, மினி டிராக்டரில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மிஷினுங்க. ஸோ பார் ஓட்டுற மிஷினுங்க. ஸோ இதெல்லாம் கொண்டாந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மருந்தடிக்கூடிய மிஷினுங்க. ஸோ டெமோ வீடியோ பாருங்கள். தென்னை மட்டை அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகுங்க. எஸ்விபி. மினி டிராக்டரில் பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மினி டிராக்டருக்கு சின்ன சின்ன காட்டுக்குள்ளே ஓட்டுறக்கு மினி டிராக்டர் தான் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி தோப்புக்குள்ளே ஓட்டுறக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சர்வசக்திங்க அவங்களோட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பாருங்கள் வாழை மிஷினுங்க. இது பார்த்திங்கன்னா வாழை மிஷின், நார்மல் மிஷினில் பார் ஓட்டுற டைப்புங்க. அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்ச்சருங்க. அஞ்சு கலப்பைங்க. இது ஒரு மிஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது நல்ல பெரிய மிஷினாக தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபீல்டு கிங்குங்க. ஃபீல்டு கிங்கோடைய ரைஸ் ஹார்வெஸ்டர் மிஷினு, ரோட்டரிங்க, மினி ரொட்டாவேட்ரு, பெரிய ரொட்டாவேட்ருங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீரீஸில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதோடைய ரிவர்சபிள் எம்பி ப்ளவுங்க. அலைன்ஸ் அவங்களுடைய டயருங்க. ரேடியல் நல்லா ஃபேமஸாக போகுது. ஸோ நம்ம ஏரியா கஸ்டமர் கூட போட்டிருக்காங்க. அதோடய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நைலான் டயர்ஸுங்க. ஃப்ரண்ட் 4 வீல் டயருங்க, டெய்லர் டயரு, லாரி டயருங்க. டிராக்டர் இது பார்த்திங்கன்னா 14.9க்கு 28ங்கிற டயருங்க. இது பார்த்திங்கன்னா 14.9க்கு 28லேயே கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டு யூஸுக்குங்க. இது நார்மல் ட்ரை ஃபீல்டு யூஸேஜுக்கு. இது 16 சைஸ் டயருங்க. இது பார்த்திங்கன்னா ரேடியலு. டிராக்டர் யூசேஜ், ஃபீல்டு யூசேஜுக்கு ரேடியல் பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 18 சைஸ் டயருங்க. ஸோ 13 சைஸ் டயர்லேருந்து மினி ஃப்ரண்ட் டயர் 12 சைஸு 11 சைஸ் டயர் வரைக்கும் எல்லாமே ரேடியல் இருக்குதுங்க. ஸோ ரேடியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃபும் நல்லா இருக்குங்க. தேய்மானம் ஒரே மட்டமாக தேயும். அடுத்து பார்த்திங்கன்னா லிம்கனோடைய ஸ்டாலுங்க. ஸோ அதாவது ரிவர்சபிள்லேயே இருக்கிறதுலே ஃபேமஸான ஒரு பிராண்ட்னா லிம்கன் தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 2 டிஸ்கில் பார்த்திங்கன்னா ஹெவிங்க, அதாவது 75 ஹெச்பிலேருந்து 75 ஹெச்பிக்கு மேலே போடக்கூடிய 2 டிஸ்க்கு ரிவர்சபிள் எம்பி ப்ளோ வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஆர்ம் கல்டிவேட்ரு, லிம்கனோடைய சிங்கிள் ஆர்ம் கல்டிவேட்டருங்க. ஸோ நம்ம ஏரியாவில் ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க. அவனுடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணுறேன். ஸோ மல்ச்சருங்க, மல்ச்சர் மிஷின் பாருங்கள் உள்ள பிளேடு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஏரியா கஸ்டமர்கிட்ட இருக்குங்க. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அவங்களுடைய ரோட்டரிங்க. அக்ரோ இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய ஸ்டாலுங்க. பார்த்திங்கன்னா வயல் வரப்பு கட்டக்கூடிய இயந்திரம், பேலருங்க, தட்டை இருக்கிற மிஷினுங்க, அதாவது பேக் கட்ரு, டிராக்டர் மவுண்டட் பேக் கட்ரு, நல்ல மூவிங்கில் இருக்குங்க. எங்கள் ஏரியா நம்ம ஃபீல்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணியிருக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, நம்ம சேனலில் உள்ள போய் பார்த்திங்கனாலும் தெரியுங்க. ஸோ மினி டிராக்டருக்கான ரொட்டாவேட்டருங்க, மல்ச்சரு, பேடி ஃபீல்டு யூசேஜ் ரொட்டாவேட்டருங்க, 10 ஃபீட் ரொட்டாவேட்டரு. உங்களுக்கு வந்து வாழை வெட்டுற மிஷினுங்க. வாழை பார்த்திங்கன்னா மினி டிராக்டர், அதாவது லோவர் ஹெச்பி டிராக்டர்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வாழை துண்டு துண்டாக வெட்டி கொடுத்துருங்க. அப்படியே கீழே தள்ளி உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா டபுள் பிளேடு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பிளேடுங்க. முதல்ல டபுள் பிளேடு இருந்துச்சு. இந்த ட்ரிபிள் பிளேடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை வந்து கீழே சென்டரில் போட்டு கொண்டு வந்து வெட்டிட்டு வந்துடுங்க.
ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னாங்க லான்சர்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னாங்க அதாவது நம்ம ரொட்டாவேட்டருக்கு அட்வான்ஸ்டு மாடலாமா. இது பார்த்திங்கன்னா கொக்கி ஓட்டிங்க நம்ம அதுக்கு மேலே அதாவது ரொட்டாவேட்டர் ஓட்டி கொக்கி ஓட்டுவோம் ஆழம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இதே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆழம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டாவேட்டர் மாதிரி ஒன்று ஓட்டினாவே போதும், ரொட்டாவேட்டர் ஓட்டினாவே உங்களுக்கு ஆழம் கிடச்சிக்கும், வெட்டுறதும் வெட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்டரியிலே இயங்கக்கூடியங்க ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் மினி டிராக்டருங்க. ஸோ இது வந்திங்கன்னா பார்ட் 1 வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இது பாருங்கள் பேட்ரி உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னாங்க அவங்களுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம், மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இங்கே அந்த 5 நாள் நடக்குதுனாங்க 5 நாளைக்கு உங்களுக்கு ஸ்டால் ஆஃபர் கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் இங்கேயே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்க, அதுபோக கிஃப்ட்டு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் ஒரே இடத்துலைங்க, A to Z. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்றுலேருந்துங்க, விதையிலிருந்து அதை பயிராக்கி அந்த பயிருக்கு தேவையான உரம், உழவோட்டுறக்கு வண்டி, அதுக்கு தகுந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே, ஆட்டு பண்ணைக்கு அந்த இயற்கை உரத்துக்கு, ஆட்டு பண்ணைக்கு போகிற அந்த ஷெட்டுங்க எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கு தனியாக போய் விசிட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக முடியாத காரியம்தாங்க. ஏன்னா இத்தனை பிராண்டு, இத்தனை விதமான கம்பெனி இருக்குது. எல்லாமே கொண்டாந்து அவங்களே டிஸ்பிளே பண்ணுறாங்க, ஒரே இடத்துல இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஸோ நம்ம இயற்கை, நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிற விதமாக நாட்டு மாடுங்க, நம்ம காங்கேயம் இன நாட்டு மாடுங்க. இது பார்த்திங்கன்னா மயிலக்காலை. ஸோ நம்ம ஹைலி இன்ட்ரெஸ்டட் ஏரியாங்க இது. ஸோ பஞ்சகாவியங்க, நாட்டு மாட்டு திண்ணீர், ஸோ நாட்டு மாட்டில் பாலுங்க, சோப்பு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதை காங்கேயம் சுத்தமான நாட்டு மாடுங்க. பாருங்கள் கண் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிர்ருங்க, வட இந்திய நாட்டு மாடு. இது பார்த்திங்கன்னா ஜெர்சி, ஹெச்எஃப்ங்க, பியூர் ஹெச்எஃப் ஜெர்சி. இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே இது காங்கிரஸில் காலக்கண்ணுங்க, காங்கிரஸில் மாடுங்க, மாடுன்னு கிடைக்கணுங்க. பாருங்கள் இண்டிஜினியஸ் லைனேஜ் ப்ரீடும்பாங்க. இதுவும் வட இந்திய நாட்டு மாடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி விவசாய கண்காட்சி நம்ம ஏரியாவில் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.